நேற்று நைட் இங்கே பேஞ்சு சுமாராக பேஞ்சு அந்த அளவுக்கு திருப்பி கிடையாது. இந்த சீசனில் தானே மழையே நல்லா உலகமாக அரை கூட பெய்ய மாட்டேங்குது. சும்மா லேசாக இப்போ 6 வருடம் விட்டுருக்காங்க. எத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க? மொத்தம் எனக்கு எடுத்தது 10 எடுத்தீங்க. மகளை செய்யல அந்த செட்டில் 2000 அதிகமாயிடுச்சு. எல்லாரும் இன்னைக்கு நம்ம குழுமி இருக்கோம். அந்த இடத்துல குழுமி இருக்கோம்னா ஒரு இயற்கையை நேசிப்போம் என்ற ஒரு உணர்வோடு நம்ம இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த இயற்கையை நேசிக்கணும் அப்படின்னா மாணவ செல்வங்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த சிறிய வயதிலே அடிமனதில் உங்கள் ஆள் மனதில் இயற்கையை நேசிக்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம்னு இப்போ எல்லாரும் தெளிவாக சொன்னாங்க, உங்கள்கிட்ட பேசினாங்க. பாப்பாலாம் பார்த்தீங்க, டிவிலாம் பிளாஸ்டிக் கவரில் வாங்கிட்டு வர்றாங்க. உங்களுக்கு பிடித்த பிரியாணி வருதுன்னா அது எதில் வருது? ஒரு சில்வரில் ஒரு பாலித்தீன் இது மாதிரி வருதா, அலுமினியம் இதில் வருதா? அதெல்லாம் சூடான ஒரு பிரியாணி அதில் வச்ச உடனே அதனுடைய சைடு எஃபெக்ட் ஆகி அந்த அலுமினியமும் கலந்து நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன செய்யுது? போயிடுது. நம்ம பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றோமா இல்லையா? அப்போ நம்ம பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சா நம்ம பாத்திரம் கொண்டு போய் வாங்கிட்டு வரலாம். ஆனால் நம்ம பாக்கெட்டில் வாங்கிட்டு வரோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா உங்கள் வயசில் நீங்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒரு மனதில் பதிய வச்சுக்கணும். இதெல்லாம் தீயது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பதிய வச்சுக்கணும். அதே மாதிரி செடிகள்லாம் நீங்கள் வளர்க்கணும், மரங்கள் வளர்க்கணும். நிறைய மரங்கள் வளர்த்தா சுகாதாரமான காற்று கிடைக்குதுன்னு இப்போ எல்லாம் தெளிவாக சொன்னாங்க, கேட்டீங்க. உங்கள் மனதிலே என்ன செய்யணும்? மரம் நடணும், மழை பெறணும் அப்படிங்கிற மாதிரி மழை நட்டால் மரம் நட்டால் மழை பெறலாம் என்ற உணர்வை உங்கள் மனசில் என்ன செய்யணும்? ஏற்படுத்தி கொள்ளணும். நெகிழி பைகளை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி மஞ்சள் பைகள்லாம் பாரு, இதெல்லாம் நம்மலாம் நாங்கள் எங்கள் காலங்களில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் இப்படி பையன் தான் நாங்கள் கடைக்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிற இதில் போகும்போது அந்த பையெல்லாம் நம்ம தூக்க மாட்டேங்கிறோம். அதை பிளாஸ்டிக் பைகளை தூக்கி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராமத்தில் கூட அவ்வளோவா தெரியல. டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடைகள் ஓடுற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கப்பு, இந்த பாட்டில்கள், ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு 10 ரூபாய்க்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த பாட்டில்கள் அதெல்லாம் நிறைச்சி அந்த சாக்கடையெல்லாம் ஃபுல்லாக அடைச்சபடியே இருக்கும். அதெல்லாம் எந்த காலத்துலேயும் மக்காது. அது மக்களைனா எப்படி? மண் வளமான மண்ணாக மாறாது. மண்ணோடைய தன்மையெல்லாம் கெட்டு போய் நம்ம விவசாயமே செய்ய முடியாம இப்போ நம்ம விவசாயம் இப்போ எங்கள் காலங்கள்லாம் நிறைய விவசாய நிலங்கள் இருந்துச்சு. இப்போ பாதி என்ன ஆயிடுச்சு? அது அழிஞ்சுக்கிட்டே போகுது. ஆனால் இனி நீங்கள் வர்ற காலங்கள், நீங்கள் பெரியார வர்ற காலங்களெல்லாம் எப்படி வரப்போகுது? விவசாயமா அப்படின்னா என்ன? நெல்லுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி வந்தாலும் வந்துடும். ஏன்னா கேப்சூல் ஆக போகுது, மாத்திரைகளாக வரப்போதான். விவசாயம் பண்ண இடம் இல்லாமல் கேப்சூலாக தான் அது சாப்பாடு. அம்மா மத்தியானத்துக்கு எனக்கு ஒரு மாத்திரை கொடு, அதான் சோறு உங்களுக்கு. அம்மா நைட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாத்திரை கொடு. ஏன்னா விவசாயம் பண்ண இடம் இல்லை. மெடிசனாகவே ரெடி பண்ணி சாப்பாடை என்ன செய்ய போகிறாங்க? அப்படிலாம் கொடுக்குற மாதிரி காலங்கள்லாம் நம்ம இந்த இயற்கையை நேசிக்கவில்லை என்றால், விவசாயத்தை பேணவில்லை என்றால், நம்ம பாலித்தீனை பையிலே கடைபிடித்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம போகிற காலங்களில், உங்கள் காலங்களில் உங்கள் குழந்தைகள் காலங்கள்லாம் என்னவாயிருமா? கேப்சூல் ஆயிருமா சாப்பாடு. அதனால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி மரங்கள் நடணும், நிறைய மரங்கள் நடணும். மழைக்கு நம்ம
அவங்களுக்கு வரவேற்கணும். மழையை நம்ம வரவேற்கணும் அப்படின்னா நம்ம நிறைய மரங்கள் நடணும். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து சேவை செய்கிற மனப்பான்மையுடன் வந்து நம்ம பள்ளிக்கு கேட்டாங்க. நான் உடனே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சென்று அடையணும். இந்த நலத்திட்டங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகள் மூலமாக நல்ல கருத்துக்கள் வந்து மாணவர்களை சென்றடைந்தால் நல்லது என்று ஒரு இதோட நம்ம வந்து இன்னைக்கு பள்ளியில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தலைமை ஆசிரியர் வந்து முழு மனதுடன் ஒத்துழைச்சாங்க. அன்னைக்கு வர முடியாத சூழ்நிலையினால மற்ற ஆசிரியர்கள் எல்லாரும் இணைந்து இவர்களை வரவேற்று சிறப்பான ஒரு மரம் நடு விழாவினையும் இந்த பள்ளியில் வந்து ஒரு போட்டிகளும் நடத்தி மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி சிறப்பான இந்த இதை வழி நடத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.